தமிழக அரசியல் நிலவரம் குறித்து மாநில தலைவர் திருநாவுக்கரசர் மற்றும் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் ஆகியோரிடம் காங்கிரஸ் தலைமை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் திருநாவுக்கரசர் மற்றும் ஈவி.கே.எஸ். இளங்கோவனிடம் தனித்தனியாக விளக்கம் கேட்டுள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் கலந்து கொள்ளாதது குறித்தும் திமுகவுடன் கூட்டணி முரண்பாடுகளை தெரிவித்தமைக்காக திருநாவுக்கரசரிடமும் விளக்கம் கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக சார்பிலும் திருநாவுக்கரசர் குறித்து காங்கிரஸ் தலைமையிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக திருநாவுக்கரசரிடம் தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு கேட்டபோது உட்கட்சி பூசல் எதுவும் இல்லை என்றும் நண்பருக்கு பதவி கிடைத்தால் மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். நான் தலைவர் ஆன பிறகு என்னை நியமித்த பிறகு அப்போ துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருந்தார், யூபியில் இருந்தார். அதனால் அதை சந்தித்து நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன். அதனால் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து அவருக்கு நன்றி கூறினேன். அவருடைய புதிய பொறுப்பெல்லாம் வழங்கப்பட்டால் எனக்கு சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். நண்பர் ஒருத்தருக்கு பதவி கிடைச்சா சந்தோஷம் தானே. இந்த அட்டண்டன்ஸ் ஒன்று எடுக்கல, எல்லாரும் கண்டிப்பாக ஆகணும். உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது சில பேர் வெளியூரில் இருப்பாங்க, சில பேர் உடம்பு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு ஏதாவது முக்கிய வேலை இருக்கலாம். பெரும்பாலான எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு 2 பேர் கலந்துக்கலைன்னு அன்னைக்கு உடம்பு சரியில்லாத காரணம் தொலைபேசியில் அழைச்சேன், உடம்பு சரியில்லை, நான் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு சொன்னார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.